கிறிஸ்பிக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கார்ன் இருக்குது, ஒரு கார்ன் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறமா சாட் மசாலா, அப்புறமா வந்து ஒரேகானோ, உப்பு இருக்குது, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரு, அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு பாதி லெமன் அதோட ஜூஸ் மட்டும்தான், அப்புறமா பட்டர். வந்து நம்ம ரெசிபி ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்னை இந்த பவுலுக்குள்ளே போட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் இப்போ பட்டர் போட போகிறேன் கைஸ். மிக்ஸ் பண்ணுறா வர்ஷா. அடுத்தது சில்லி பவுடர் போடுறோம். நெக்ஸ்ட்டு சாட் மசாலா அதையும் போட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரேகானோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு போடணும். அடுத்தது கார்ன்ஃப்ளவர், இது பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி ஹெல்ப் பண்ணும், பார்க்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஃபுல்லாக போடாதான் கொஞ்சம் போடுறோம். 2 ஸ்பூன் போட்டால் போதும் கைஸ், போதும் கைஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மைதா போட போகிறோம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். பாதி லெமனோட ஜூஸை போட்டு இந்த ரெசிபியை முடிக்கிறோம் கைஸ். அடுத்தது நம்ம ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ சரி, பயங்கரமாக கோட்டாகல இப்போது. ஆனால் சரியாக கோட்டாகலன்னா நீங்கள் தண்ணி எல்லாம் தெளிச்சிக்கலாம். எங்களுக்கு சரியாக கோட்டாகல, நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். போடு நம்ம ஏர் ஃப்ரையரில் 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரிஸ் வச்சுருக்கோம் கைஸ். முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 minutes later. ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக சாலட் பண்ணியிருக்கோம். அந்த சாலடில் பார்த்தீங்கன்னா குக்கும்பர், டொமேட்டோ, பெல் பெப்பர், ஆலிவ் ஆயிலும் உப்பும் போட்டிருக்கோம். இப்போ வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோவா இருக்குது. ஆனால் வீடு முடிக்க முன்னாடி சாலட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அப்படின்னா செமையாக இருந்துச்சு. இப்போ ஏதாச்சும் இன்னொரு ரெசிபிஸ் வேணும்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,